லிங்க் கூட உங்களுக்கு அனுப்புறேன். லிங்க்ல நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும் தேடுறதுக்கு. லாகின் ஆக முடியுது. நீங்க செக் பண்ணுங்க ஒரு வாட்டி. உங்களுக்கு லாகின் ஆகுதான் இந்த பாஸ்வேர்ட்? செக் பண்ணுங்க. இது ஒர்க் ஆகுது. ப்ரோ எனக்கு ஒரு இன்னொரு டவுட். இப்போ இந்த மாதிரி கிளவுட் இன்ஸ்டன்ஸ் சம்டைம்ஸ் ஃப்ரீயா தராங்கன்னு சொல்றாங்கல்ல, ஆரக்கிள் கிளவுட் ஃப்ரீ டயர்ன்ட்டு. இப்போ நம்மளால அது வாங்கினா இது மாதிரிலாம் பண்ண முடியுமா ப்ரோ? இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ண முடியுமா? லைக் ஏபி மாடியூல் எல்லா மாடியூலும் நமக்கு அக்சஸ் இருக்குமா? எந்த இன்ஸ்டன்ஸ் சொல்றீங்க? இல்ல ஆரக்கிள் ஃப்ரீ கிளவுட் அக்கௌண்ட் தரேன்னு சொல்றாங்கல்ல. இல்ல அது வாங்கினாலும் இதெல்லாம் பண்ண முடியாது. அது இன்ஸ்டன்ஸ் தனியா தானே. ஆரக்கிள் சப்போர்ட் அக்கௌண்ட் தானே சொல்றீங்க? மை ஆரக்கிள் சப்போர்ட்டா? இல்ல மை ஆரக்கிள் ஃப்ரீ கிளவுட் டயர்ன்ட்டு போடுங்களேன். ஆரக்கிள் ஃப்ரீ கிளவுட் டயர். ஆரக்கிள் ஃப்ரீ கிளவுட். இதான். இதுல வந்து இன்ஸ்டன்ஸ் நம்மளால வாங்க முடியுமா? இதுல இன்ஸ்டன்ஸ் இருக்கான்னு தெரியலையே. ஏதோ ஏஐ தான் இருக்கு. இன்டிகிரேஷன்னா ஸோ இதுல ஃபியூஷன் இன்ஸ்டன்ஸே இல்லையே ஜி. டேட்டா பேஸ் ரிலேட்டட் தான் இருக்கு. டெவலப்பர் சர்வீசஸ்ல பார்க்கணுமா? டேட்டா பேஸ் ரிலேட்டட் தான் வருது திவாகர். இதுல சிஸ்டம் தருவானான்னு தெரியல. ஓகே. இந்த வீடியோல வேணா பாருங்க. நான் போட்டு
இது ஓசிஐக்கு நினைக்கிறேன். ஓசிஐ மட்டும் தான் தராங்க. ஆ இல்ல ப்ரோ, ஓசிஐ மட்டும் தான் தராங்களா? ஆமா ஆமா. பட் ஓசிஐல தான் நமக்கு எல்லாமே ப்ராடக்ட்டே இருக்கும். இல்ல இல்ல, தனி இருக்கு. சரி, நான் கேட்டு பார்த்து சொல்றேன். ஓகே. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இப்போ பேமெண்ட் ஃப்ரம் ஒர்க் பெஞ்ச்னா என்னன்னு காட்டுறேன். பேமெண்ட்ஸ் போயிட்டு ஸோ இதுதான் வந்து பேமெண்ட். நம்ம பேமெண்ட்ஸ்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு பேமெண்ட்ஸில் இத்தனை செக்ஷன் இருக்குது. பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட், பேமெண்ட் ஃபைல் ரெக்வயரிங் அட்டென்ஷன், ஸ்டாப் பேமெண்ட்ஸ், சப்ளை சைட் ஆன் பேமெண்ட் ரூல், ஷெட்யூல் ரெக்வஸ்ட். ஷெட்யூல் ரெக்வஸ்ட் வந்து நம்ம ரன் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ். ஓகே. பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட்ன்றது பேட்ச் பேமெண்ட்ஸ். நம்ம மொத்தமாக பேட்சாக ஒரு பேமெண்ட் சப்மிட் பண்ணுறோன்னா அது. பேமெண்ட் ஃபைல் ரெக்வயரிங் அட்டென்ஷன் வந்து சப்போஸ் நம்ம எதாவது ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறோம், அதில் எதாவது இஷ்யூ இருக்குன்னா அது. நம்ம பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணோன்னா இது. ஏதாவது ஒரு சப்ளையரோட சைட்டு பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணோன்னா அந்த டேட்டாலாம் இங்கே காட்டும். இதுதான் பேயபிள்ஸோட டேஷ்போர்ட், பேமெண்ட்ஸ் டேஷ்போர்ட். இப்போ சைடில் இருக்கிற டாஸ்க் பேனை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் பேமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆக்சஸ் இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம் இந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு வரும். ஓகே, ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு, தப்பாக வந்துருக்கு. ஓகே, இப்போ இந்த நம்ம சைடில் டாஸ்க் பேன் கிரியேட் பண்ணோன்னே கிரியேட் பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஹலோ, கேக்குச்சு. அந்த கிரியேட் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணுற பேமெண்ட். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு இன்வாய்ஸ்லேருந்து பேமெண்ட் பண்ணாமல் இங்கே வந்து நம்மளோட பியூ பியூ மேனுவல் குவிக் ரீஃபண்ட். எப்போவுமே குவிக் வச்சுக்கோங்க. மேனுவல்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ரீஃபண்டுன்றது நம்ம இங்கே ரீஃபண்ட் பேமெண்ட் பண்ணோன்னா ஏஆரில் வந்து ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகி கஸ்டமர்கிட்டேருந்து காசு வாங்குவோம். ரீஃபண்ட் இன்வாய்ஸ் அது, அதுக்காக ரீஃபண்ட் பேமெண்ட். குவிக்குன்னு வச்சுக்கோங்க. மேனுவலுக்கும் குவிக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாம் சேம் தான். டிஸ்பர்ஸ்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட், பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் வந்து ஸ்டாண்டர்ட் செக், பேமெண்ட் டாக்குமெண்ட் செக். இப்போ கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த சப்ளையருக்கு எந்தெந்த இன்வாய்ஸ்லாம் டியூவில் இருக்கோ அது எல்லாமே வரும். does not contain ஓகே. நான் குவிக்காக ஒரு 2 இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இவருக்கு இன்வாய்ஸே இல்லை போல. ஓகே, பேக்ஸ்டர், HC பே, பிடி மெடிக்கல்,
இந்த சப்ளையருக்குலாம் பே பண்ணாமல் இருக்குது இந்த பியூவில். ஸோ அந்த சப்ளையரை நம்ம சப்ளையரை மாற்றிக்குவோம். பேக்ஸ்டர் ஹெல்த் கேர். கிளிக் ஆன் ப்ளஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா இன்வாய்ஸும் வரும். இந்த சப்ளையருக்கு அகைன்ஸ்டா எந்தெந்த இன்வாய்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே வரும் டியூ டேட்டோட. இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணி நம்ம பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் இன்னிய டேட்க்கு டியூவாக இருக்குது, அதை எனேபிள் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இன்னிய டேட்க்கு எது எதெல்லாம் டியூவாக இருக்கோ அது எல்லாமே வரும். புரியுதா? ஸோ இப்போ அதை அன்டிக் பண்ணனா இதெல்லாம் எப்பயோ டியூ ஆகி முடிஞ்சிருச்சு, அதனால இதை எனேபிள் பண்ணனா வரமாட்டேங்குது. இப்போ நம்ம டியூ டேட் கிராஸ் ஆகி கூட பேமெண்ட் பண்ண முடியாதா? இன்னைக்கு அதாவது இதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கானா, இன்வாய்ஸஸ் டியூ டுடே, இன்னைக்கு எது டியூவாக இருக்கோ அதை மட்டும்தான் வருது. ஆல்ரெடி ஸோ இது வந்து எப்போ பார்த்தோன்னா 8th ஆகஸ்டே டியூவில் இருக்குது. அப்போ இன்னைக்கும் டியூ தான், பட் ஆனால் அது வராது. நம்ம இந்த ஆப்ஷனை லூஸ் மாதிரி இப்போ இதில் கொடுத்து வேணா ஃபில்டர் பண்ணி பார்ப்போமா? அவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னு புரியுதா அந்த ஆப்ஷனை? புரியுது ப்ரோ. இன்னைக்கு டியூ மட்டும் யார் யாரோ அவங்களுக்கு மட்டும் அந்த சப்ளையருக்கு மட்டும் பே பண்ணதான் முடியும் நம்மளால. ஆமா. ஓகே, அப்போ மற்ற சப்ளையர்ஸ்க்குலாம் அப்போ எப்படி ப்ரோ பண்ணுவாங்க? இப்போ பேமெண்ட்ஸ் சப்ளையருக்கு டைரக்டா பேட்ச் பேமெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. இது ஆப்ஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, பேட்ச் பேமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை நான் காட்டுறேன் எப்படின்னு. ஓகே. ஸோ இப்படி நம்ம ஒன்றா செலக்ட் பண்ணோம் இதில், புரியுதா? ஓகே. இது வந்து பேமெண்ட் ஃப்ரம் ஒர்க் பெஞ்ச் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து பார்த்தது இன்வாய்ஸ் பேமெண்ட். இது வந்து ஆன்லைன் பேமெண்ட், அதாவது ஒரு இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸ்க்கு மட்டும் தான் பேமெண்ட் பண்ண முடியும் இதில். ஓகேவா? இதில் வந்து அந்த சப்ளையருக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன இன்வாய்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பே பண்ண முடியும். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சேவ் ஆகிடும். சேவ் ஆயிடுச்சா? இதே பேட்ச் பேமெண்ட்ஸ்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணோம்ல ஒரு சப்ளையருக்கு, நம்ம தேடணும் கிடைக்கல. ஓகே, இது வந்து டெய்லி எப்படி சொல்ல, யூசர் ஒரு 1000 மேல இருக்காங்க வச்சுக்கோங்க, பேமெண்ட் இன்னைக்கு தான் டியூ டேட், அப்போ அப்பயும் பேட்ச் பேமெண்ட் தான் பண்ணுவாங்களா அவங்க? ஆமா ஆமா ஆமா. நம்ம வந்து அவங்களோட கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை டிஃபைன் பண்ணிடுவோம், இந்த கிரைட்டீரியான்னு. ஸோ அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இது ஒரு டெம்ப்ளேட், பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வெஸ்ட் டெம்ப்ளேட். இதில் வந்து நம்ம சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து நான் போடுறேன், EBR 001, இதெல்லாம் எதுவும் சூஸ் பண்ணாது. இப்போ இது டெய்லின்னு வச்சுக்கோம், டெய்லி வந்து இதை ரன் பண்ணுவோம். கீழே ஸ்பெசிஃபிக்கான எல்லா பிஸ்னஸ் யூனிட்டுக்குமா? இல்லை, நம்மளோட பிஸ்னஸ் யூனிட் மட்டும். ஓகேவா? இப்போ நான் பே குரூப்னு சொன்னேன்ல, ஆமா. இந்த பே குரூப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும்.
என்ன கேட்டகரி? இப்போ எம்ப்ளாயி நான் இங்கே சூஸ் பண்ணுறேன்னா இப்போ இந்த ஓகேவா? இப்போ இது ஒரு இன்வாய்ஸ் இருக்குல்ல, மேனேஜ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ன்னு போங்க. இப்போ இங்கே பார்த்தீங்களா பே குரூப் ஸ்டாண்டர்டுன்னு இருக்குல்ல. ஹலோ, ஓகே ப்ரோ. இப்போ நம்ம என்னன்னா இந்த பே குரூப் வைஸ் செக்ரிகேட் பண்ணுவாங்க சப்ளையர்ஸை. இவன் வந்து ஸ்டாண்டர்டு, இவன் வந்து எம்ப்ளாயி, இவன் வந்து லோனு அப்படின்னு. ஸோ சப்ளையர் கிரியேட் பண்ணும் போதே அந்த பே குரூப்பை வந்து அங்கே மேப் பண்ணிடுவாங்க ஓகே. சப்ளையர் லெவலில். ஸோ இந்த சப்ளையருக்கு இந்த பே குரூப்னு மேப் ஆகிடும். இப்போ நான் பிபிஆரில் வந்து நான் வந்து இங்கே வந்து செக்ரிகேட் பண்ணனா என் பே குரூப் வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும் தானே. இந்த டெம்ப்ளேட்டில் நான் எப்பப்பெல்லாம் இந்த பிபிஆர் ரன் பண்ணுறனோ அப்போ எந்தெந்த இன்வாய்ஸ்க்குலாம் இந்த பே குரூப் இருக்கோ அந்த இன்வாய்ஸ் மட்டும்தான் பிக் ஆகும். ஸோ இந்த பே குரூப்ன்ற ஆப்ஷனை கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சப்ளையர் மாஸ்டர் நம்ம வாங்குறோம்ல டேட்டா. ஆமாம். இப்போ கிளைண்ட் கிட்ட நம்ம பேட்ச் பேமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் பேட்ச் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டானா நம்ம என்ன பண்ணுவோம்னா we will tell them we can segregate the suppliers based on the pay group. Not only pay group but pay group வந்து ஒரு ஈஸியான ஆப்ஷன். பே குரூப் மூலமா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து சப்ளையர் டைப் இருக்குல்ல, ஆமாம், இத்தனை டைப் இருக்கு பாருங்க, அட்டானி, கேரியர், கான்ட்ராக்டட், ஃபெடரல், இது மூலயமா பண்ணலாம். இப்போ நீங்கள் அட்டானின்னு வச்சிட்டிங்கன்னா சப்ளையர் மாஸ்டரில் நீங்கள் இந்த டைப்பை மேப் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? அந்த சப்ளையருக்கு அந்த சப்ளையரோட இன்வாய்ஸஸ் மட்டும் தான் பிக் ஆகும். பட் ஆனால் வந்து இந்த இன்வாய்ஸில் வந்து நம்மளோட சப்ளையரோட டைப்பை நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து இது அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டோம். எய்தர் பேமெண்ட் மெத்தட் அப்படி இல்லைன்னா பே குரூப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் சப்ளையர் மாஸ்டர் டேட்டா வாங்கும் போதே பே குரூப்போட செக்ரிகேட் பண்ணி வாங்கிடுவோம். இப்போ ஏபிசி, XYZ, மிஸ்டர் குமார் இப்படி தராங்கன்னு வச்சுக்கோ டேட்டா. இது வந்து எம்ப்ளாயி பே குரூப், இது வந்து ஸ்டாண்டர்ட், இது வந்து ஃபாரின் சப்ளைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின். ஸோ இந்த மாதிரி வாங்கிடுவோம். ஸோ நான் பேட்ச் பே பிபிஆர் டெம்ப்ளேட் வந்து ஃபாரினுக்கு இப்போ இது மூணுத்துக்குமே சேர்த்து நான் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன், பிஓஏலேருந்து தான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ணுற டெம்ப்ளேட்டில் இந்த 3 பே குரூப்பையும் ஆட் பண்ணி விட்டுருவேன். புரியுதா? இல்லை நான் ஃபாரினுக்கு வந்து வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா நான் தனியாக ஒரு டெம்ப்ளேட் ஃபாரினுக்கு மட்டும் கிரியேட் பண்ணிடுவேன். புரியுதா? புரியுது. ஸோ அதுதான் இந்த பே குரூப். அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் அண்ட் ப்ராசஸிங் ஆப்ஷனில் நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பே பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இது. ப்ரோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சேம் திங் ஃபங்க்ஷனலாக நம்ம சைட்லேருந்து இது பண்ணுறோம். ஒன்ஸ் இப்போ எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக அவங்க ப்ராஜெக்ட் முடியும் போது நம்ம ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் போவோம்ல அந்த யூசருக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ இந்த அப்ளை கிரெடிட்ஸ் அப் டு 0 அமௌண்ட் பேமெண்ட்னா இப்போ இது எதுக்கு எனேபிள் பண்ணுவோன்னா, உங்ககிட்ட ஒரு கிரெடிட் நோட் இருக்கு, ஒரு இன்வாய்ஸ் இருக்கு. இந்த கிரெடிட் நோட் வந்து -500, இந்த இன்வாய்ஸ் வந்து 100. ஓகேவா? இப்போ கிரெடிட் நோட்டோட இன்வாய்ஸ் அமௌண்ட் கம்மியாக இருக்கு, அப்போ வந்து இந்த கிரெடிட் நோட்டை பிக் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. கிரெடிட்ஸ் அப் டு 0 அமௌண்ட் பேமெண்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்க இன்வாய்ஸ் வந்து 0 ஆயிடும். பட் கிரெடிட் நோட்ல -400 பேலன்ஸ் இருக்கும். ரிவ்யூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னா எந்தெந்த நம்ம பேட்ச் பேமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அது காட்டும் இந்தந்த இன்வாய்ஸ்லாம் பிக் ஆயிருக்குன்னு.
ஸோ நீ அந்த இன்வாய்ஸஸ்லாம் ரிவ்யூ பண்ண போறியா, எது வேணும் எது வேணான்னு அந்த டைம்ல நீ வந்து தூக்க போறியா, எதா ரிமூவ் பண்ண போறியான்றதுக்கு தான் இது. ஸோ நீங்க இப்போ இது எனேபிள் பண்ணலன்னா நீங்க பேட்ச் பேமெண்ட் சப்மிட் பண்ண உடனே வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிடும். ஓகே. ஸோ அதுக்கு இது கிரியேட் பேமெண்ட் ஃபைல்ஸ் இமீடியட்லி. நம்ம இந்த இப்போ நான் அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷனில் காட்டினல, நம்ம வந்து நம்ம வந்து நம்மளோட பேமெண்ட்டை வந்து பிரிண்ட் எடுப்போம், செக்கில் பிரிண்ட் பண்ணுவோம்ல, ஆமாம், அதுக்கு தான் இது. ஸோ இது எல்லாத்தையும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னா டன் கொடுத்துட்டு திரும்ப அந்த டாஸ்கில் போயிட்டு சப்மிட் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இன்றைக்கி என்ன டேட்டு, நான் வந்து பிபிஆர் டேட் போடுறேன். ஜூன் நம்மளாம் ரெடி பண்ணுவாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. 05/06 இன்னைய டேட் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணனா மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஓகேவா? நான் சப்மிட் கொடுத்துட்டேன்னா பிபிஆர் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ நம்ம சப்மிட் பண்ணதை எங்கே போய் பார்க்கணுன்னா மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ரிக்வஸ்ட். இதில் வந்து என்ன டேட்டு கொடுத்தேன், இன்னைக்கு டேட்டு தானே. ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட் செலெக்ஷன். ஓகே, 7/11 இன்வாய்ஸ் செலக்ட் ஆயிருக்கு. திரும்ப ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு ரைட் ஐக்கான் மாதிரி ஒரு ஆரோ வரும். இதுக்கு தான் அந்த ரிவ்யூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இப்போ இதில் போயிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன இன்வாய்ஸ்லாம் செலக்ட் ஆயிருக்கோ எல்லாமே இதில் காட்டும். நீங்கள் அந்த ரிவ்யூ இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணாமல் எனேபிள் பண்ணாமல் நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கே வந்திருக்காது, இந்நேரம் பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிருக்கும். இப்போ நாட் செலக்டடில் போனீங்கன்னா இதெல்லாம் செலக்ட் ஆயிருக்காது. நம்ம பே குரூப்பில் வச்சுருந்தோம்ல ஸ்டாண்டர்ட்னு, அது செலக்ட் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் எந்தெந்த இன்வாய்ஸ்லாம் வந்து அப்ரூவ் ஆகாதது, நெவர் வேலிடேட்டடில் இருக்குது. ஏன்னா அப்ரூவ் ஆகாத இன்வாய்ஸ்லாம் செலக்ட் ஆகாதுல்ல. ஸோ அதெல்லாம் செலக்ட் ஆயிருக்காது. இப்போ இதில் வந்து நீங்கள் எதாவது அமௌண்ட்டை மாற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ இன்வாய்ஸோட அமௌண்ட்டு 3691, பட் ஆனால் எனக்கு வந்து 500க்கு தான் பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இங்கே அமௌண்ட்டை மாற்றிக்கணும் மேனுவலாக. எனக்கு இந்த இன்வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்வாய்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஒரு இன்வாய்ஸ் இங்கே மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு வேறு அந்த இன்வாய்ஸை ஆட் பண்ணோன்னா ஆட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் இது எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணுமா, டேட்டா எதுக்கும் இருக்கட்டும். சப்மிட் பண்ணிடுவா, பண்ணுங்க ஜி, பார்க்கலாம். அப்ரூவல் நம்ம கிட்ட வருமா இல்ல? சாரி, நீங்க கான்ஃபிகரேஷன் பண்றத பொறுத்து தான். ஓகே. இங்க ஸ்டேட்டஸ் மாறிட்டே இருக்கும் ஒரு வாட்டியும். ஸ்டேட்டஸ் இப்போ மார்ச் அசைன்மென்ட் கம்ப்ளீட். ஆமா ஆமா. டாக்குமெண்டேஷன் வேலிடேஷன் ஃபெயில்ட், ரிஜெக்டட் அப்படியே வந்துருச்சு. அந்த பேமெண்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஆமா, அதுல ஏதோ தப்பா டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே.
கிரியேட் பேமெண்ட் ஃபைல் இமிடியேட்லின்னு கொடுத்தோம்ல. ஆமா. ஸோ அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகணும்ல. ஓகே. அது அதான் காட்டுறேன் பாரு. அதாவது நம்ம சப்மிட் பண்ணது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே. அந்த பேமெண்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, இந்த பேமெண்ட் டாக்குமெண்ட் ஆமா. அது வந்து எரர்ல முடியுது. ஓகே. இதுல வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஆர் 05062024 போட்டோம்ல, அதோட அவுட்புட் வந்து இதுதான். ஓகே. பட் வேலிடேஷன் எரர்ல வந்து காம்பினேஷன் ஆஃப் பிசினஸ் யூனிட் இல்ல வேலிடேஷன் எரர் ரீசன்ல வந்து பிசினஸ் யூனிட் பேமெண்ட் மெத்தட் அதுண்டு எரர் காட்டுது ப்ரோ. வேற எதுவும் எரர்? நான் தான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம். ஓகே. All amounts in payment currency, combination of business unit, payment method, currency and bank account falls outside the usage rules of payment process profile you selected. Payment process profile. இந்த இன்வாய்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்போமா? பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? PPR 001. Standard check. One 143,972. ஓகே, இது வந்து என்ன பிஸ்னஸ் யூனிட்? பிஸ்னஸ் யூனிட் கரெக்டாக இருக்கு. பேமெண்ட் மெத்தட் எலக்ட்ரானிக்னு இருக்கு. நம்ம செக் போட்டுருக்கோமா? நம்ம பேமெண்ட் மெத்தடே கொடுக்கலையே. ஸோ இங்கே நம்ம எலக்ட்ரானிக்னு வச்சோம்னா ஸோ இதை தூக்கிட்டு இங்கே வந்து எலக்ட்ரானிக் செக்குன்னு மாற்றணும். இங்க நம்ம பேமெண்ட் இந்த இந்த என்ன பிரச்சனைனா, இந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்குல்ல, ஆமா, இத வந்து இப்ப ஒரு நிமிஷம் வரும் சர்ச் கொடுக்குறேன். நம்மளோட லீகல் என்டிட்டினாது ஹெல்த் கேர் தானே? ஆமா. ஜே போட்டிருக்கீங்க ஜி ஃப்ரண்ட்ல. ஸோ ஹெல்த் கேர் லீகல் என்டிட்டிக்கு இது மட்டும் தான் இருக்கு. ஹெல்த் கேர் லீகல் என்டிட்டில இந்த ஒரு பேங்க் அக்கவுண்ட் மட்டும் தான் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே. நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் டாக்குமெண்ட்ல இந்த பேங்க் அக்கவுண்ட் லூஸ்னு செக் மட்டும் தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் செக்னு கொடுக்குறேன். இதையும் செக்னு இந்த இன்வாய்ஸையும் வந்து செக்னு கொடுக்குறேன்.
இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கிரைட்டீரியா இருக்குல்ல, இதில் வந்து செக்குன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டேன்னா பேமெண்ட் மெத்தட் செக்குன்னு என்ன இருக்கோ அந்த இன்வாய்சஸ் மட்டும் பிக் ஆகும். அப்படி பார்த்தா ஒரே ஒரு ஒன்று மட்டும் தான் இது செலக்ட். ஆமாம், அப்படி நம்ம லாஜிக் படி அதுதான் வரணும். நம்மளுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது இன்வாய்ஸ் இருந்துச்சுன்னா வருதான்னு பார்ப்போம். ஓகே, ட்ரை பண்ணுவோமா? ஓகேவா? ஓகே ப்ரோ. சப்மிட். ஐயோ, ஓகே, சரி பாப். ஒண்ணுதான் செலக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஓகே. ஸோ அந்த ஒரு இன்வாய்ஸ்க்கு மட்டும்தான் செக்குன்னு இருக்கு. ஸோ இதை நான் சப்மிட் பண்றேன். இதாவது சக்சஸ்ல முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அந்த இது இருக்குல்ல, சப்ளையர் மாஸ்டர் ஹேண்டில் பண்ணுறோம்ல, அப்போவே வந்து நம்ம இந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணோம். நீங்கள் வந்து சப்ளையர் மாஸ்டர் லோட் பண்ணும்போது இந்த பே குரூப்லாம் எதுவுமே கண்டுக்காமல் லோட் பண்ணிட்டீங்க. திடீர்னு கிளைண்ட் வந்து யூஏடி வரும்போது பேட்ச் பேமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சப்ளை டேட்டாக்கு போய் அப்டேட் பண்ண முடியுமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை டெர்மினேட் பண்ணோன்னா இதை ஆக்ஷன்ஸில் போயிட்டு டெர்மினேட் பேமெண்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிடும். ஓகே, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ரெஸ்யூம் பேமெண்ட் ப்ராசஸ் கொடுத்து ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஃபைல் ப்ராசஸிங்னு இருக்குல்ல, கிரியேட் அண்ட் ரெடி ஃபார் பிரிண்டிங். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு பிரிண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம், பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் எடுத்துட்டோம்னா இப்போதான் வந்திருக்கு. இந்த ஆக்ஷன்ஸில் போயிட்டு பிரிண்ட், நம்மளோட பிரிண்டரை நம்ம கான்ஃபிகர் பண்ணோம் டெக்னிக்கல் டீம் வச்சு. ஸோ அந்த பிரிண்டர் வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தோன்னா பிரிண்ட் ஆகிடும். இப்போ அந்த பிரிண்ட் கொடுத்துட்டோம், பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ரெக்கார்ட் பிரிண்ட் ஸ்டேட்டஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா பிரிண்டட்னு மாறிடும் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது ஃபைனல். ரீபிரிண்ட்னா திரும்ப பிரிண்ட் எடுக்கிறோம். இங்கே டெர்மினேட் பண்ணுறோன்னா இங்கே டெர்மினேட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஓகேவா? இப்போ நான் இதை சப்மிட்டட் ஃபார் பிரிண்டிங்னு இருக்குல்ல, இதை வியூ கொடுங்களேன். அந்த செக் வந்து வரும் பாருங்க, இந்த இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட சிஸ்டமில் இப்படி இருக்கும். உங்களோட செக் லீஃப் வந்து உங்களோட பிரிண்டரில் இருக்கும். அந்த செக் லீஃபை வச்சோன்னா இது வந்து அந்த செக் லீஃபில் பிரிண்ட் ஆகி வரும். புரியுதா? இதெல்லாம் நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. அந்த ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட்னு ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, அது பண்ணுற வேலை இது. அந்த ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட் பேமெண்ட் ப்ராசஸ் ஃபைலில் போனீங்கன்னா, ப்ரொஃபைலில் போனீங்கன்னா பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்னு ஒன்று இருக்கும். அந்த பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட் தான் இந்த ரிப்போர்ட்டோட லே அவுட். அதான் லாஜிக். இப்போ ரெக்கார்ட் பிரிண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்தனா இந்த பிரிண்ட் இது வந்து ரெக்கார்ட் ஆகிடும்.
submit record print status. நீங்க அந்த ரெக்கார்ட் பிரிண்ட் ஸ்டேட்டஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க செக்கை வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பாப்அப் காட்டுது. ஒன்ஸ் நீ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு. ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம், இப்போ சப்ளையர் நேம் இருக்கு, அடிஷ்னலா ஏதாவது ஆட் பண்ணோம்னா நீங்க எங்க போய் கை வைப்பீங்கன்னா உங்க பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ல இருக்கிற பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ நான் யூஸ் பண்றது ஸ்டாண்டர்டா இருக்கிற பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட்னு இருக்கிற பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல டூப்ளிகேட் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்க கிளைண்ட் வந்து டெலிகாம்னா ப்ரிஃபிக்ஸ், இப்போ நீங்க அந்த கிளைண்ட் வந்து டிஎல்னு வச்சுக்கோங்களேன் ப்ரிஃபிக்ஸ், நீங்க வந்து இதை காப்பி பண்ணி TL__ ஸ்டாண்டர்ட் செக் அப்படின்னு ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அதுல PL ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டை மாத்துவீங்க. ஓகே. கஸ்டமைஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் லாஜிக். ஓகே ப்ரோ. பார்த்தது பேட்ச் பேமெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த ப்ரீடிஃபைன்ட் ரிப்போர்ட்ஸோட லிங்க் நான் போட்டு விடுவா? போட்டு விடுங்க ப்ரோ. ஆல்ரெடி இருக்கு அந்த இதுல இந்த ஷீட்ல போட்டு விடு. ஓகே. நீங்க இது வரைக்கும் ஏதாவது ரீகேப் பண்ணீங்களா? லைட்டா இப்போ தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பேமெண்ட்ஸ் வரல. ஸ்டார்டிங் எடுத்தீங்களா, அதில் ஒரு 3 செஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இந்த பேபிள் டேஷ்போர்ட்லாம் ஃபர்ஸ்டே பார்த்தோம். இப்போ ஏபியில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ஜி, இப்போதைக்கு. ஓகே. மேபி இந்த வீக்குள்ள நான் வேணா இருந்தா சொல்றேன். நாளைக்குலேருந்து ஏஆர் ஸ்டார்ட் பண்ணலாமா, எஃப்ஏ எது ஸ்டார்ட் பண்ணலாம்? ஜிஎல் ஏபி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஏஆர் இல்லை எஃப்ஏ இல்லை சிஎம். கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி ஜி வரும் மோஸ்ட்லி? கேஷ் மேனேஜ்மெண்ட்டு நான் சொல்கிறேன், இந்தியாவில் இந்தியன் கிளைண்ட்ஸோ கல்ஃபோ மிடில் ஈஸ்டோ யாருமே வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, ஆமாம் ப்ரோ, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. மற்றபடி கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து சரியாகவே வேலை செய்யாது ஆரக்கிள் பொறுத்தவரைக்கும். மேனேஜ் பேங்க் அக்கௌண்ட்ஸு பிரான்ச்சஸ் இருக்குல்ல, ஆமாம், மோஸ்ட்லி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பேங்க் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ், அதர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி அப்போ நாளையிலேருந்து ஏஆருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஏஆர் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எஃப்ஏ, அதுக்கப்புறம் சிஎம், அதுக்கப்புறம் அந்த அப்ரூவல்ஸ். ஓகே, ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் இப்போ ஜிஎல் ஏபியும் நல்லா ரீகேப் பண்ண, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரீகேப் பண்ணுங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏஆர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடம் சூட வேண்டாம். ஹலோ தமிழ்னா? ஹலோ ஹலோ கா, எழுந்துருங்க. சொல்லுடா. ஹலோ ஹலோ, கேக்குதா திவாகர்? கேக்குதுக்கா. இன்னும் தூங்கிட்டீங்களா ஃபுல்லாவே? ஹலோ 3:30 மணி ஆயிடுச்சு. முடிக்கவாக்கா? இருடா, நான் ரெக்கார்ட் கட் பண்ணிக்கிறேன்.